உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். ஏன் என்னை விட்டு விலகணும்னு நினைக்கிறீங்க? நான் ஏன் உங்களை இவ்வளவு விரும்புறேன்னு எனக்கே தெரியல. நீங்க என் காதலை ஏத்துக்காத காரணமா எனக்கு தெரியல பாரதி. ஆதி, உனக்கு என்ன பைத்தியமா புடிச்சிருக்கு? ஏண்டா இப்படி நடந்துக்கிற? பாரதி மாதிரி ஒரு பொண்ண லவ் பண்ணது மட்டும் இல்லாம அவ பேசலையேன்னு அவளுக்காக இப்படி விடிய விடிய தூங்காம நீ ஏண்டா கஷ்டப்படுற? இதெல்லாம் என் கண்ணால பாக்கணும்னு எனக்கு எழுதி இருக்கு. ஆதியை இப்படி பாக்குறதுக்கு எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு கேஷவ். நான் சொன்னதை கேட்டு பாரதி ஆதியை விட்டு விலக ஆரம்பிச்சிட்டான்னு நினைக்கிறேன். எப்படியோ நல்லது நடந்தா சரி. சாரிடா ஆதி, நான் தான் அவசரப்பட்டுட்டேன். என்ன மன்னிச்சிடுறா. உன்னை இப்படி என்னால பார்க்க முடியல ஆதி. பாரதி, நான் யோசிச்சு பார்த்ததில்ல. இனிமே நான் உங்களை தொந்தரவு பண்ணாம இருக்கிறது தான் என் காதலை உங்களுக்கு புரிய வைக்கணும்னு நினைக்கிறேன். நான் உங்களை விட்டு போறேன் பாரதி. மனசு போற உங்களை வச்சுக்கிட்டு உங்களை விட்டு விலகிறது எவ்வளவு கொடுமை தெரியுமா? அந்த வலியை அனுபவிக்க நான் தயாராயிட்டேன். என் நிலைமையில தான் நீங்களும் இருப்பீங்கன்னு எனக்கு தெரியும் பாரதி. ஒரு சராசரி பொண்ணா உங்க நிலைமையில இருந்து யோசிச்சா நீங்க பண்றது சரிதான். நீங்க பண்றது சரிதான். நான் ஏன் உங்களை பார்க்கணும்? உங்களை பார்க்கிறப்ப எனக்கு வர்ற காதல் எனக்கு வேற யாரு மேலேயும் வரல. பாரதி, இதுக்கு வேற ஏதோ பெரிய காரணம் இருக்கு. ஆனா அது என்னன்னு மட்டும்தான் தெரியல. இதுதான் பாரதி, உங்களை பத்தி நான் நினைக்கிறப்பெல்லாம் என் இதயம் ஏதோ ஒன்று என்கிட்ட சொல்ல முயற்சி பண்ணிட்டு இருக்கு. ஆனா அது என்னன்னா எனக்கு புரியல. ஆமா, அந்த பொண்ணு எப்படி இருக்கா? நீதான் யாருன்னு சொல்லவே மாட்டேங்கிற. எனக்கும் என் வருங்கால மருமகளை பார்க்க ஆசையாதான் இருக்கு. என்ன பண்றது? சரி,
நான் சொல்ல போற விஷயத்த கேட்டா நீ இப்பவே என்ன அந்த பொண்ணை பாக்கறதுக்கு கூட்டிட்டு போயிடுவ. என்னப்பா, என்ன ஆச்சு? ஏன்பா ஒரு மாதிரியா இருக்க? உடம்பு ஏதாவது சரியில்லையா? நைட்டு சரியா தூங்குனியா இல்லையா? கேஷவ், ஆமா. ஆதி ஏன்பா இப்படி இருக்கான்? ஆபீஸ்ல எதுவும் பிரச்சனையா? அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா. ஒண்ணும் இல்லம்மா, நான் நல்லா தான் இருக்கேன். அப்படின்னா சரி, அப்ப நான் விஷயத்த சொல்லிடுறேன். என்ன விஷயமா? நீங்க எதை பத்தி பேசுறீங்கன்னு எனக்கு புரியல. ஆதி, நான் இவ்ளோ நேரம் பேசுறது உன் காதுலயே விழலையா? சரி, இப்ப புரியும். நீ விரும்புற பொண்ண கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு நான் முழு மனசோட சம்மதிக்கிறேன். அந்த பொண்ணு எப்படி இருந்தாலும் எனக்கு கவலை இல்லை. அவங்க வீட்டு ஆளுங்க யாரு? அவ என்ன படிச்சிருக்கா? வசதியான குடும்பமா? அழகா இருப்பாளா? இது எதை பத்தியும் நான் எதுவும் யோசிக்க போறதே இல்ல. எனக்கு நீ சந்தோஷமா இருந்தன்னா அதுவே போதும்பா. அதுக்கு அவசியம் இல்லம்மா. இனி நீங்க என் கல்யாணத்தை பத்தி யோசிக்க வேண்டாம். ஏன்னா அந்த பொண்ணுக்கு என்ன கல்யாணம் பண்ணிக்க இஷ்டம் இல்லம்மா. உங்களோட சம்மதம் வந்ததுக்கு அப்புறம் எந்த பிரச்சனையும் இருக்காதுன்னு நினைச்சேன். ஆனா நீங்க மனசு மாதிரி என் காதலை ஏத்துக்கிட்டீங்க. ஆனா இப்ப அந்த பொண்ணு என் காதல வேண்டான்னு சொல்லாம சொல்லிட்டா. ஆதி, என்ன சொல்ற? அந்த பொண்ணு உன்னை வேண்டான்னு உன்கிட்ட நேரடியா சொல்லிட்டாளா? ஆதி, என்ன மன்னிச்சிடுறா. உன்னோட இந்த நிலைமைக்கு நான் தான் காரணம். உன்கிட்ட சொல்லவும் முடியாம குற்ற உணர்ச்சியில செத்துக்கிட்டு இருக்கேன்டா. என்கிட்ட நேர்ல சொல்லியிருந்தா கூட பரவாயில்லம்மா. என்னை விட்டு மொத்தமா வேலைக்கு போயிட்டாங்க. என்னால அதை தாங்க முடியலம்மா. தாங்க முடியல. ஆதி, என்னப்பா குழந்தை மாதிரி இப்படி அழற? அந்த பொண்ணு உன்கிட்ட நேரடியா எதுவும் சொல்லல. அவ பேசுனதை வச்சு நீயா ஒரு முடிவு பண்ணாத. இத பாரு, நீ என்ன அந்த பொண்ணு கிட்ட கூட்டிட்டு போ, நான் பேசுறேன். வேணாம்மா, நான் இனிமே அவங்கள டிஸ்டர்ப் பண்ண விரும்பல. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.